இன்னைக்கு நம்ம அமானுஷ உலகத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய தொடர்பும் அந்த கோவில்ல நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் பார்க்க போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கேரளாவில் சுயம்புவா தோன்றிய கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாலக்காடு மற்றும் கொல்லங்கோட இணைக்கிற சாலையில பாலக்காடு மாவட்டத்துல உள்ள பல்லஷனா கிராமத்துல தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல மதுரை மீனாட்சி அம்மன் குடி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவில் மன்னாடியார் குடும்பத்தால நிறுவப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி வந்து குடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கதையா சொல்றாங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட கேட்டோம். அவங்க நிறைய கதைகளை சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு வணிகர் ஒருவர் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து கேரளாவுக்கு குடிபெயர முடிவு செஞ்சாரு. கேரளாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அங்க வழிபட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது மதுரையில இருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தாங்க. தினமும் அந்த கல்லுக்கு பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வருவாரு. ரொம்பவே வயது முதிர்ந்த காரணத்தினால அவரால் இப்பெல்லாம் அடிக்கடி போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஒரு முறை அவர் வியாபாரத்துக்காக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அந்த சமயத்துல தன்னால மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசிக்க முடியலையே, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல அம்மனை நான் எப்படி போய் பார்க்க முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டபடியே அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் குளிக்க போனாரு. குளத்துல குளிக்க போன அவர் கையில கொண்டு வந்த கொடையையும் துணிப்பை மூட்டையையும் அந்த கல்லையும் அந்த குளத்தோட கரையில வச்சுட்டு முங்கி குளிச்சுட்டு வந்தாரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்த இவரு அந்த கொடையையும் அவர் கொண்டு வந்த கல்லு மூட்டை இதையெல்லாம் நகர்த்த பார்த்தாரு. அந்த கல்லும் கொடையும் நகர்த்தவே முடியாம ரொம்பவே உறுதியா இருந்துச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாரு. ஊர் மக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்க ஒரு ஜோதிடரை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த ஜோதிடர் தேவ பிரசன்னம் பார்த்தப்போ அங்க ஒரு ஒளி தோன்றுச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கொடையில குடிகொண்டிருக்காங்க. அந்த இடத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு கோவில் கட்ட முடிவு செஞ்சாங்க. அந்த கோவில் தான் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு உண்டான மூல கோவில்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தான் முதல்ல மதுரை மீனாட்சி அதாவது மீன்குளத்தி பகவதி அம்மன் பிரதிஷ்டையானாங்க. குடையில அம்மன் வந்து அமர்ந்த காரணத்தினால குடமந்து அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரும் வந்துச்சு. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் புகழ்பெற்ற மீன்குளத்தி அம்மன் திருக்கோவில் தான் இது. மீன்കുളത്തി അമ്മൻ അഥവാ മീമ്പ്രകുളങ്ങര ഭഗവതി, പഴയകാവിൽ അമ്മൻ, பழையகாவு பகவதி அம்மன், மீன்குளத்தி அம்மன், அப்படி ரொம்ப பேர்களில் அம்மன் ரொம்ப ஃபேமஸாக இந்த இடத்தில் குடியிருக்கிறது. அம்மனோட வரலாறு என்பது இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட மிக சிறப்பான ஒரு பக்தன் இங்கே வந்து குடியிருக்கவும் எல்லா வருஷமும் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே போய் அம்மனை தரிசித்து வழிபாடுகளெல்லாம் பண்ணி இருக்கிற காலம். ரொம்ப வயசானவர் ஒரு தடவை போய் அங்கே அம்மனை தரிசிக்கவும் இந்த வயசான காலத்தில் இன்னி எனக்கு இங்கே வந்து அம்மனை தரிசிக்க முடியுமோ எனக்கு தெரியாது, அதனால் நீ என் கூட வந்து என்னிடத்தில் வந்து குடியிருக்கணும் என்று அம்மனோட கேட்டுக்கொள்ளவும்
அம்மன் மனமுருகி இவரோட கூட பழைய காலத்தில் இந்த ஓலக்குடையெல்லாம் பிடிச்சு வர்ற காலத்தில் அந்த ஓலக்குடையில் ஏறி இங்கே வரவும், இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேற்கு திசையிலான குடமன்னம் என்ன இடத்துல வந்து அந்த குளத்துக்கு கரையில் வரவும், அங்கே இருந்து அவர் குளிக்கும்போது இந்த கொடையை கீழே வச்சு அவங்க குளித்த சமயத்து குளித்து மேலே ஏறி வந்து இந்த கொடை எடுக்கும்போது கொடை எடுக்க முடியாத அவஸ்தையில் வரவும், அங்கே வந்து அந்த ஜோதிஷ பண்டிதரெல்லாம் வந்து பார்த்து பிரശ്നமெல்லாம் வச்சு பார்க்கும்போது அம்மன் மீனாட்சி அம்மன் இந்த கொடையிலே ஏறி உங்கள் கூட வந்ததாகவும், இந்த இடத்திலே அவருக்கு பிரதிஷ்டா பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். அப்படி கொடமன்னு என்ற இடத்தில் வந்து அம்மனை குடி வைக்கவும் செய்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷங்களுக்கு மாறி அம்மனை இந்த இடத்தில் வந்து இந்த மக்களோட நடுமத்தியிலே வந்து குடியிருக்கிற இடம்தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த மீன்குளத்தி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மனோட ஒரு அவதாரமாகத்தான் இங்கே மீன்குளத்தி அம்மன் குடியிருக்கிறது. அந்த கோவில்ல பிரதிஷ்டையான அம்மனுக்கு தொடர்ந்து பூஜைகள் செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் இந்த மூல கோவில்ல எல்லா பூஜைகளையும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த புது கோவில்ல பூஜைகள் செய்யப்படுது. 4 ஆண்டுகள் கடந்து அர்ச்சகரோட கனவுல தோன்றிய அம்மன் தனக்கு புதிதா பெருசா ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க என்னை இடமாற்றம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஊருக்கு நடுவுல பெரிய அளவிலான கோவில் கட்டப்பட்டுச்சு. அதுதான் புதிதாக கட்டப்பட்ட இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில நுழைவாயில்கள் இருக்கு. தேக்கு மரத்தால செய்யப்பட்ட கொடிமரம், செப்பு தகடு இதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கோவில் கருவறையில அம்மன் பகவதி அம்மனாகவே குடியிருக்காங்க. இந்த கோவில்ல நம்ம வந்து நிற்கும் போது நமக்குண்டான கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நம்மளால உணர முடியும். இப்படித்தான் மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே கேரளாவில் பிரதிஷ்டை ஆயிருக்காங்க. சரி, இந்த இடத்த போய் கண்டிப்பா நம்ம பார்க்கணும்னு அந்த குளத்தை போய் பார்வையிட்டோம். முன்ன காலத்துல இந்த குளத்தை எல்லாரும் உபயோகிச்சுட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறமா பராமரிப்பு சரியா இல்லாதனால இந்த குளத்தை இப்போ மூடிட்டதாகவும் சொல்றாங்க. இப்ப யாரும் இந்த குளத்தை உபயோகிக்கிறது இல்லை. இந்த கோவிலை பார்க்கக்குள்ள ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த கோவிலுக்கு மேல பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்துச்சு. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் முதலா பிரதிஷ்டை ஆகப்பட்ட மூல கோவில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போ மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில், அதாவது புதிய கோவிலுக்கு போய் பார்த்தோம். இந்த கோவில் ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்துக்கு உள்பட்ட மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்குள்ள நம்ம போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது. இந்த கோவில்ல முக்கியமா என்ன அப்படின்னா, தொழில் வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்மனா இந்த அம்மனை எல்லாரும் பாக்குறாங்க. பல ஊர்கள்ல இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் மீன்குளத்தி பகவதி அம்மனை தேடி மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. செல்வ செழிப்புக்காக ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அது மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் தான் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இந்த கோவில்ல இது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடுகள் இருக்கு.
இங்க கோவில்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் கிட்ட அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? சக்கரபாணி. இங்க நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து ட்ரஸ்டி, இந்த ட்ரஸ்ட் போர்டில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. ஓகே. இப்போது நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் நிறையா இப்போது கதைகள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச கதை முதல்ல அவர் சொன்ன மாதிரி தான். கோவிலில் ஒரு 1000 வருஷத்துக்கு உள்ள வந்துடும், பழக்கம் வந்துடும். முதல்ல இங்கே நாங்கள் இந்த கொடுமந்தம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பூர்வீகமாக அங்கே தான் அம்மா வந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே கோவில் கட்டிட்டு இங்கே அங்கேன்னு பிரதிஷ்டை பண்ணணும். ஆனால் அந்த கோவிலையும் டெய்லி இந்த மூலஸ்தானம் சொல்லும். இந்த மூலஸ்தானத்தில் டெய்லி பூஜை இருக்குது. காலையிலையும் சாயங்காலம் அங்கே பூஜை இருக்குது. இங்கே வந்து டெய்லி ஆൾക്കാർ இந்த டிவோட்டிஸ் எல்லாம் வரதெல்லாம் இங்கே தான் வருது. ஆனால் சில ஆൾക്കാർ அங்கேயும் போயிடும், அந்த மூலஸ்தானத்திலும் போயிடும். அங்கே தான் முதல்ல அம்மா வந்தது, இந்த குளத்தில் தான் அம்மா வந்தது. இப்போ நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலில் வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து தொழில் வளம் பெருகும், ஆமாம். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இங்கே வந்து நடக்கும்? இங்கே வந்து முதல்ல இங்கே வந்து இந்த சத்ருதோஷம் அந்த மாதிரி இருந்திருந்தால் அம்மனுக்கு பூஜை பண்ணியிருந்தால் சத்ருதோஷம் வராது. இந்த திருஷ்டி தோஷம், சத்ருதோஷம் அந்த மாதிரி. அது மாதிரி தான் இந்த கல்யாணம் ஆகாமல் இந்த மேரேஜ் டிலே ஆகிருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த சுயம்பர அர்ச்சனை சொல்லிட்டு சுயம்பர அர்ச்சனை இருக்குது, அது பண்ணிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தால் ஐக்கிய சூக்த அர்ச்சனை அதெல்லாம் 7 வீக்ஸ் பண்ணணும். அது பண்ணியிருந்தால் நடக்கும். அது மாதிரி குழந்தை இல்லாமல் ஆൾക്കാർ இருந்திருந்தால் சந்தான பாக்கியம் சொல்லி ஒரு பூஜை இருக்குது. இந்த சந்தான பாக்கியம் பூஜை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு குழந்தை அம்மன் கொடுக்க. இந்த கல்யாணம் ஆகாமலுக்கு தாலி பட்டெல்லாம் வேண்டிட்டு போகிறது. சத்ருதோஷத்துக்கு, இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஐக்கிய சூக்தம் இருக்கிறது. இந்த உடம்புக்கு வியாதி ஏதாவது இருந்தால் சகசரநாம அர்ச்சனை சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சகசரநாம அர்ச்சனை வந்து உடம்பில் ஏதாவது இருந்தால் அந்த அர்ச்சனை பண்ணிக்கலாம். பின்ன திருஷ்டிதோஷத்துக்கெல்லாம் இந்த சுதர்ஷன் சக்கரம் எல்லாம் இந்த கடையிலெல்லாம் வைக்கலாம். நம்ம ஷாப்ஸு அந்த மாதிரி இடத்துல, ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கலாம். சுதர்ஷன சக்கரம் சொல்லிட்டு இருக்குது, அது வைக்கலாம். இங்கே தட பூஜை சிறப்பு. தட பூஜை சொல்லி இந்த தடசம் ஏதாவது நம்ம பிஸ்னஸ் இடத்துலையா நம்ம குடும்பத்தில் ஏதாவது இந்த டிலே, அந்த மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தட பூஜா சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தட பூஜா எவ்ரி இயர் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும். இந்த மாதம் பண்ணியிருந்தால், இந்த ஆடி மாதத்தில் போட்டிருந்தால் நெக்ஸ்ட் இயர் ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் தட பூஜை ரினியூவல் பண்ணணும். அது தட பூஜை பண்ணி பைரவனுக்கு கீழே பைரவசாமி இருக்குது, அம்மனோட காவல் ஆள் பைரவசாமி. அந்த பைரவசாமிக்கிட்ட தேங்காய் பழம் பூஜை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து போகணும். வருஷத்தில் பூஜையெல்லாம் இருக்குங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஐயப்பன் இருக்குது, நீங்கள் பார்க்க தெரியும். இந்த கோவில் நேர முன்னாடி, ஆமாம், இந்த கோவிலுக்கு ஸ்ட்ரைட்டாகிட்டு முன்னாடி மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து ஐயப்பன் இருக்குது, சுப்பிரமணியன், அந்த அம்மா இல்லை பார்வதி இருக்காது. அம்மனும் ஐயப்பன், கணபதி, சுப்பிரமணியன், சிவன் 4 பேர் இந்த கோவிலில் பூஜை. வருஷத்தில் ஒரு தாட்டி அன்னைக்கு பூஜை இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். இங்கே துலா மாதம் வந்து ஜஸ்ட் அக்டோபரில் வந்துடும். இந்த கன்னி மாதம் முடிஞ்ச துலா மாதம், இந்த கார்த்திகைக்கு முன்னாடி மாதம். அப்புறம் வந்து கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பன் விளக்கு இருக்குது. பின்ன பாயசங்கள் எல்லாம் இருக்குது. கடுமதுரை பாயசம், அம்மனோட முக்கியமான பாயசம் வந்து கடுமதுரை பாயசம். இந்த அர்ச்சனைகள் இருக்குது. ரத்த புஷ்பாஞ்சலி இருக்குது. இந்த சகசரநாம அர்ச்சனை சொல்லியல அந்த மாதிரி அர்ச்சனைகள் இருக்குது. நிறமாலை, அம்மனுக்கு சிட்டு விளக்கு, பெரிய பூஜை, அந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வேண்டிட்டு போகிறது, அது பண்ணுறது. இப்போ இங்கே நிரப்பணம் கொடுத்தா நமக்கு நிறைய செல்வம் சேரும். ஆமாம், அது வந்து நம்ம காசால் ஒரு பற கோயின்ஸு உள்ளே வந்து நீங்கள் அம்மனை பிரார்த்தித்து நம்ம ஏதாவது வேண்டிட்டு அந்த ஒரு பற கோயின்ஸு அதில் வந்து நிரப்பற பணம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நம்ம வேண்டிய அபிவிருத்தி, நம்ம ப்ராஸ்பரிட்டிக்கு வேண்டிட்டு பண்ணுறது. அந்த ஒரு நிரப்பற பணம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பண வழிபாடு, அது பண்ணிக்கலாம். பொதுவே இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாக் என்னன்னா, மீன்குளத்தி அம்மன் கோயிலுக்கு போனால் நம்மளோட தொழில் வளம் ரொம்ப. ஆமாம், தொழில். ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறது. இந்த பாக்கிய சூக்த அர்ச்சனை ஒன்று இருக்குது. ரத்த புஷ்பாஞ்சலி, பாக்கிய சூக்த அர்ச்சனை, தடா பூஜை எல்லாம் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி தொழில் இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதுக்கு தான் இந்த தடா பூஜை பண்ணி அம்மனுக்கு பாக்கிய சூக்தம்
രക്തപുഷ്പാഞ്ജലി അർച്ചന എല്ലാം பண்ணி பாயசம் எல்லாம் பண்ணி கீழே பைரவ சாமிக்கு தேங்காய் பழம் கொடுத்து பூஜை பண்ணி போயிருந்தால் ரொம்ப நல்லது. அது வந்து வருஷத்தில் ஒரு தாட்டி அதை ரினியூவல் பண்ணணும். நீங்கள் இல்லாட்டி போனால் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போகலாம். அது அங்கே சோறுன்னு இருக்குது குழந்தைகளுக்கு. குழந்தை இல்லாமல் இருந்தால் அது பிரார்த்தனை பண்ணிவிட்டு குழந்தையாக இருந்தால் இங்கே வந்து அம்மனுக்கு குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இந்த துலாபாரம் பண்ணிக்கலாம். அந்த வழிபாடெல்லாம் இருக்குது. வெடி வழிபாடு சத்ருதோஷத்துக்கு வேண்டி பண்ணுறதாக்கு இந்த வெடி வழிபாடு. சரி, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சு. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளம் முழுவதுமே மீன்களால சூழப்பட்டிருக்கு. இந்த மீன்கள் இருக்கக்கூடிய குளத்திற்கு அருகாமையில் இருக்கிறனால இந்த அம்மனுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படிங்கிற பேர் வந்ததாக கூறப்படுது. இங்க இருக்கக்கூடிய கோவில் குளத்துல குளிச்சுட்டு அம்மனை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து அவங்க சௌக்கியமா இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. மீன்குளத்தி பகவதி அம்மன் தோற்றத்திற்கு முன்பாக அந்த பனை ஓலை குடையையும் பொருட்களையும் எடுக்க முடியாம போன போது அங்க அவைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக சில மாடு மேய்க்கிற சிறுவர்கள் தான் அதை பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மீன்குளத்தி பகவதி அம்மன் ஊர்வலத்துல அந்த சிறுவர்கள் அவங்க வழிவந்த குடும்பத்தினர் வீரவாள், திருவிளக்கு போன்றவற்றை எடுத்துட்டு வர அனுமதிக்கப்படுறாங்க. இங்க நிறைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு கொடுக்கறதா சொல்றாங்க. அதாவது எதிரிகள் தொல்லை, சத்ரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குண்டான பரிகார பூஜைகள் வந்து இந்த கோவில்ல இருக்கு. அது போக திருமணமாகாதவங்களுக்காக பிரத்யேக பூஜைகள், குழந்தை பாக்கியத்துக்காக பிரத்யேக பூஜைகள், தட பூஜைகள், இந்த மாதிரி நிறைய விசேஷ பூஜைகள் இந்த கோவில்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதாவது எல்லா கோவில்லையும் ஒரு பைரவர் தான் இருப்பாரு. ஆனா இங்க பைரவர் இரண்டா பிரிஞ்சிருக்காரு. அதாவது பைரவர் சுவாமி மற்றும் கால பைரவர்னு பைரவர் இரண்டாகியிருக்காரு. இதுல பைரவ சுவாமிக்கு உத்தம பூஜை, அதாவது தேங்காய் பழம் வைத்து செய்யக்கூடிய பூஜைகளை தான் இந்த பைரவர் சுவாமிக்கு பண்றாங்க. கால பைரவருக்கு அதர்ம பூஜை பண்றாங்க. அதாவது கோழி, ஆடு இதையெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய அதர்ம பூஜைகளை பண்றாங்க. இந்த பூஜைகள் பண்றதுனால சத்ரு தோஷம், திருஷ்டி தோஷம், செய்வனை, பாதை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வு கொடுக்கறதாகவும் நம்பப்படுது. നമശിവായ. ഭൈരവസ്വാമിയാണ് ഇവിടുത്തെ പ്രതിഷ്ഠ. ഭൈരവൻ, കാലഭൈരവൻ രണ്ട് പേരുണ്ട്. ഭൈരവസ്വാമിക്ക് ഉത്തമത്തിലുള്ള പൂജയും കാലഭൈരവസ്വാമിക്ക് അധർമ്മത്തിലുള്ള പൂജയാണ് നമ്മളിവിടെ ചെയ്യുന്നത്. ഉത്തമ പൂജ എന്ന് പറഞ്ഞാൽ തേങ്ങാപ്പഴം വെച്ചിട്ടുള്ള പൂജയാണ് ഭൈരവസ്വാമിക്ക്. കാലഭൈരവന് അധർമ്മ പൂജയാണ് ചെയ്യുന്നത്. അത് കോഴി അറുത്തിട്ടുള്ള പൂജയാണ്. കോഴി ഇതൊക്കെ വെച്ചിട്ട് ചുറ്റിയെടുക്കും. അത് ശത്രുദോഷം, ദൃഷ്ടിദോഷം, ബാധാദോഷം, ശൈവനദോഷം അങ്ങനത്തെ ദോഷങ്ങളൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ അത് മാറാൻ വേണ്ടിയിട്ടാണ് കോഴി ഒഴിഞ്ഞു കൊടുക്കുന്നത്. അതല്ലാണ്ട് പിന്നെ നമുക്ക് മുട്ടറുക്കൽ, ഈ മംഗല്യദോഷം, ശത്രുദോഷം, ഈ ദൃഷ്ടിദോഷം, എന്തെങ്കിലും ആരെങ്കിലും ശൈവനൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ മുട്ടറുത്ത് തീർക്കാറുണ്ട്. പിന്നെ കലശപൂജ. കലശപൂജ മീൻസ് നമ്മൾ എന്തെങ്കിലും തടസ്സങ്ങൾ, കല്യാണ തടസ്സം, തൊഴിൽ തടസ്സം അങ്ങനത്തെ എന്തെങ്കിലും ദോഷങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ അത് നീങ്ങാൻ വേണ്ടിയിട്ട് കലശപൂജ ചെയ്യും ഭൈരവസ്വാമിക്ക്. പിന്നെ കാലത്ത് ഇളനീർ അഭിഷേകം, പാലഭിഷേകം, അഭിഷേകത്തോടു കൂടിയാണ് തുടങ്ങുന്നത്. 5:30 മണിക്ക് അഭിഷേകം എല്ലാം സ്റ്റാർട്ട് ചെയ്ത് 6 മണിക്കുള്ളിൽ എല്ലാം തീരുന്ന മാതിരിയാണ് ഇവിടെ ദിവസേനയുള്ള പൂജകൾ. എന്തെങ്കിലും പ്രാർത്ഥന വയ്ക്കും. നമുക്ക് ഉദ്ദേശിച്ച കാര്യം സാധിക്കാൻ വേണ്ടി ഭൈരവസ്വാമിയുടെ അടുത്ത് പ്രാർത്ഥന വയ്ക്കും. ഇപ്പോൾ വീട് കെട്ടാൻ എന്തെങ്കിലും തടസ്സങ്ങളുണ്ടെങ്കിൽ വീട് വാങ്ങി പ്രാർത്ഥിച്ച് വെച്ചാൽ വീട് നമുക്ക് പെട്ടെന്ന് തടസ്സമില്ലാണ്ട് നടക്കും. അതുമാതിരി സന്താന ഭാഗ്യത്തിന് എന്തെങ്കിലും ദോഷങ്ങളുണ്ടെങ്കിൽ തൊട്ടിലും കുട്ടിയും കൂടി പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഭൈരവസ്വാമിക്ക് കെട്ടും, മരത്തിൽ കെട്ടും. ഇതാണ് ഇതിൻ്റെ മെയിനായിട്ടുള്ള വഴിപാടുകളൊക്കെ ഇതാണ്. പിന്നെ നമ്മുടെ ഉദ്ദേശം എന്ത് പ്രാർത്ഥിക്കുന്നോ അത് നടത്തി തരാനുള്ള അത്രയുള്ള ശക്തിയുള്ള ഭൈരവനാണ്. എല്ലാവരുടെയും ഭൈരവനെ മാത്രമേ കാണുള്ളൂ. ഇവിടെ ഭൈരവനും ഭൈരവൻ്റെ ഉപാസകമൂർത്തികളും 4 പേരും കൂടി ഉണ്ട്. ഭൈരവൻ്റെ വാഹനം നായന് തനിയെ ഒരു പ്രതിഷ്ഠ. അതുപോലെ തന്നെ ഭൈരവൻ്റെ മൂർത്തികൾ 4 പേരുണ്ട്. അത് അപ്പുറത്തിരിക്കുന്നത് ചേക്കുട്ടി പാപ്പ, കാലഭൈരവൻ അങ്ങനത്തെ 4 പ്രതിഷ്ഠയും കൂടി ഉണ്ട്. അപ്പോൾ നമ്മുടെ ഇവിടുത്തുള്ള ഭൈരവൻ കുറച്ചും കൂടി പവർഫുൾ, നല്ല ശക്തിയുള്ള ഒരു ഭൈരവനാണ്. അത് കാരണം ജനങ്ങൾ എന്ത് വിചാരിച്ചാലും അതപ്പം തന്നെ സാധിച്ചു കൊടുക്കാനുള്ള ഒരു ഇതാണ്.
അതിശയങ്ങൾ പറഞ്ഞാൽ പലവർക്കും കല്യാണം കഴിയാത്തവർ ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിച്ച് മുട്ടറുക്കുമ്പോൾ കല്യാണം കഴിയുന്നുണ്ട്. അതേപോലെ തൊഴിൽ ജോബ് കിട്ടാത്തവർക്ക് പെട്ടെന്ന് ജോബ് ശരിയാവാൻ വേണ്ടിയിട്ട് ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ജോബ് കിട്ടുന്നുണ്ട്. പിന്നെ യാത്രാ തടസ്സം, വിദേശത്തൊക്കെ പോകാനുള്ളവർക്ക് ബുദ്ധിമുട്ടുന്നവർക്ക് ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിച്ച് അവർക്ക് പെട്ടെന്ന് തന്നെ ആ കാര്യങ്ങളൊക്കെ ശരിയാക്കി കിട്ടുന്നുണ്ട്. അതേപോലെ സന്താന ഭാഗ്യത്തിന് വേണ്ടി ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് സന്താനം പെട്ടെന്ന് കിട്ടുന്നുണ്ട്. ഇതൊക്കെ ഒരുപാട് പേര് ഇവിടെ വന്ന് അനുഭവം പറയുന്നു. പിന്നെ തൊഴിലിൽ എന്തെങ്കിലും തടസ്സങ്ങളുണ്ടെങ്കിൽ ഭൈരവ യന്ത്രം വയ്ക്കുന്നുണ്ട്. അത് ഒരുപാട് പേർക്ക് വളരെ സക്സസ് ആണ്. പെട്ടെന്ന് കാര്യങ്ങളൊക്കെ അവർക്ക് ഇമ്പ്രൂവ്മെൻറ്റ്, നല്ല അഭിവൃദ്ധിയും വരുന്നത് കൊണ്ടാണ് അങ്ങനെ ചെയ്യുന്നത്. അത് നല്ലൊരു ഇതാണ് എന്നിട്ട് ആൾക്കാരെ എന്ന് പറയാം. അതിനെ നമ്മളിവിടെ ബാധമടക്കുക എന്ന് പറഞ്ഞുള്ള വഴിപാടാണ് ചെയ്യുന്നത്. അത് ബാധമടക്കുമ്പോൾ അവർക്ക് വളരെ പെട്ടെന്ന് അത് കാര്യങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. ഇപ്പോൾ നടക്കാൻ പറ്റാത്തവർ ഇവിടെ വന്നിട്ട് കാര്യങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച് നടന്നു വരുന്നുണ്ട്. ഈ ചെയ്വന ചെയ്തിട്ട് അവർക്ക് ദോഷങ്ങൾ കണ്ടവർക്ക് അത് ഒഴിവാക്കി ഇവിടെ ചെയ്യുമ്പോൾ അതും നല്ല രീതിയിൽ സക്സസ് ആയി വരുന്നുണ്ട്. അവർ തന്നെ ആദ്യം വരുമ്പോൾ അതിനെക്കാട്ടിലും നല്ല ഇമ്പ്രൂവ്മെൻറ്റിലാണ് സെക്കൻഡ് ടൈം വരുമ്പോൾ ഇവിടെ കാണാറുള്ളത്. അപ്പോൾ അവർക്ക് ഭഗവതിയും ഭൈരവനും അത്രയും ഇമ്പോർട്ടൻ്റ് ആയതുകൊണ്ട് പെട്ടെന്ന് കാര്യങ്ങളൊക്കെ അവർക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നു. நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்தோம். இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் மீன்குளத்தி அம்மனா உட்கார்ந்து நிறைய அதிசயங்களை இன்னைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பக்தர்களோட பலவிதமான வேண்டுதல்களுக்கு செவிசாய்ச்சி அதை நிறைவேற்றியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே பிரமிப்பை தரக்கூடியதா இருந்துச்சு. மீண்டும் நிறைய அதிசயங்களும் அமானுஷங்களும் நிறைஞ்ச ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள், அமானுஷ சக்திகளை தேடி ஒரு பயணம். அமானுஷ்ய உலகம்.